ஹாய் உறவுகளே, அதில் எனக்கு டைம் சேவ் ஆகல, அதனால் நெக்ஸ்ட் வீடியோவாக போட்டிருக்கிறேன். இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா வதக்கி வச்சுருக்கிற கோவக்காவும் போட்டு நல்லா ஒரு கிண்டிக்குங்க. அதை கிண்டி வந்தோன்னா தேவையான அளவு உப்பு, கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கொதி வந்த பிறகு ஒரு பிஞ்சு வெல்லத்தை போட்டு கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஆஃப் பண்ணிக்கோங்க. கோவக்காய் ரொம்ப பெனிஃபிட் ஆனது. பசங்க சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்தா. புளி தேவையில்லைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு தக்காளியை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். சுவையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுட சுட சாப்பாடுக்கு இந்த மழை நேரத்தில் செஞ்சு பாருங்கள். கிளைமேட் சேஞ்சு இதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் ஹெல்த்தியானது. சுகர்காரங்களுக்கு, ரத்த சோவைக்காரங்களுக்கு, நீர் சோவை உள்ளவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பெனிஃபிட்டானது. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.